ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா வெள்ளை சோள அவலில் கார பிடிக்கொள்கிட்ட செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா. அது தேவையான பொருளாக இருக்குது, நான் செய்யும் போது சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயில் வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா கூட நீங்கள் கிள்ளி போடுங்க. வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக நம்ம வதக்கி போகிறோம். அவளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனை வந்து போட்டுருங்க. போட்டு நம்ம 2 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இட்லி பானையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு அந்த இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளை சோள அவலில் காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும், கார சட்னி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.